பக்ரீத் பண்டிகை அன்று குர்பானிக்கு தடை விதித்திருக்கிறது டெல்லி அரசு. மீறினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். ரமேஷ்குமார், வணக்கம். வழக்கமா என்ன நடக்கும் இந்த குர்பானி அப்ப டெல்லியில? இப்ப இந்த தடை தொடர்பான நிலவரம் என்ன ரமேஷ்குமார்? அதாவது மே 28ஆம் தேதி நாடு முழுவதும் ஈத் உல் அதா, அதாவது பக்ரீத் பண்டிகை கொண்டாடப்பட இருக்கிறது. பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு பலி கொடுப்பதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை டெல்லி அரசு வெளியிட்டிருக்கிறது. அதாவது நமக்கு தெரியும், பக்ரீத் பண்டிகை அன்று ஆடுகளை பலி கொடுப்பது, இஸ்லாமியர்கள் பலி கொடுப்பது வாடிக்கையாக இருக்கிறது. அந்த குர்பானிக்கான வழிகாட்டு நெறிமுறைகளை டெல்லி அரசு வெளியிட்டிருக்கிறது. அதன்படி பசுவினுடைய கன்று, மாடு அதனுடைய கன்று மற்றும் ஒட்டகம் போன்ற தடை செய்யப்பட்ட விலங்குகளை பலி கொடுக்க கூடாது. அப்படி பலி கொடுத்தால் அது சட்டவிரோதம், அது கிரிமினல் குற்றமாக கருதப்படும். அந்த கிரிமினல் குற்றத்திற்கு கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் கபில் மிஸ்ரா அவர்கள் எச்சரித்திருக்கிறார். பொதுவாகவே டெல்லியை பொறுத்த வரைக்கும் பக்ரீத் பண்டிகை என்று ஆடுகளையும் எருதுகளையும் பலி கொடுப்பது மட்டும்தான் வழக்கம். மற்றபடி பசுக்களையோ பசுவினுடைய கன்றுகளையோ அல்லது ஒட்டகங்களையோ பலி கொடுப்பது ஏற்கனவே தடை செய்யப்பட்டிருக்கிறது. இவையெல்லாம் தடை செய்யப்பட்ட விலங்குகள் என்ற பட்டியலில் சேர்க்கப்பட்டிருக்கிறது. அதாவது 1994ஆம் ஆண்டு இயற்றப்பட்ட டெல்லியினுடைய வேளாண் மற்றும் கால்நடைகள் பாதுகாப்பு சட்டத்தின்படி இந்த பசுக்களையோ அதே போல ஒட்டகங்களையோ அதனுடைய கன்றுகளையோ பலி கொடுக்க கூடாது என்று தடை செய்யப்பட்டிருக்கிறது. எனவே இந்த அறிவுறுத்தல் என்பது புதிய அறிவுறுத்தல் அல்ல, ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு நடைமுறைதான். அவற்றை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் எனவும், அப்படி கடைபிடிக்கவில்லை என்றால் அது கிரிமினல் குற்றமாக கருதப்படும் என்று டெல்லி அரசு எச்சரிக்கை விட்டிருக்கிறது. இந்த ஒரு அறிவுறுத்தலோட மட்டும் நிக்கல. அதாவது அது மாதிரி பலி கொடுக்கும் போது எந்த இடத்துல பலி கொடுக்கணும், எல்லா இடங்கள்லயும் பலி கொடுக்க கூடாது. பொதுமக்கள் ஒன்று கூடக்கூடிய பொது இடங்கள்லயோ அல்லது வீட்டு பகுதிகளிலேயோ தெருக்கள்லயோ சாலைகளிலேயோ பலி கொடுக்க கூடாது. பலி கொடுப்பதற்கு என்று வரையறுக்கப்பட்ட சில இடங்கள் இருக்கிறது, அந்த இடங்களில் மட்டும்தான் பலி கொடுக்க வேண்டும். அப்படி அந்த வரையறுக்கப்பட்ட இடங்களில் இல்லாமல் மற்ற இடங்களில் பலி கொடுத்தால் அதுவும் சட்டவிரோதமாக கருதப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அப்படி விலங்குகளை பலி கொடுத்த பிறகு வெளியாகக்கூடிய அந்த கழிவுகளை எல்லா இடங்களிலும் அது நாம் வெளியேற்றக்கூடாது. அதாவது வீட்டிற்கு வெளியே இருக்கக்கூடிய கழிவு நீர் கால்வாய்களிலோ சாக்கடைகளிலோ அதனை வெளியேற்றக்கூடாது. அதற்கென்று இருக்கக்கூடிய வரையறுக்கப்பட்ட இடத்தில் தான் அந்த கழிவுகளை வெளியேற்ற வேண்டும். அப்படி செய்யவில்லை என்றால் அதுவும் குற்றமாக கருதப்படும். பொதுமக்கள் இவற்றை உன்னிப்பாக கண்காணிக்கலாம் எனவும், ஏதேனும் விதிமுறை மீறல் நடத்தப்பட்டால் அது குறித்து பொதுமக்களே காவல்துறையிடம் தகவல் அளிக்கலாம் என்றும் டெல்லி அரசு தெரிவித்திருக்கிறது. எனவே டெல்லியை பொறுத்தவரை எப்போதுமே பக்ரீத் பண்டிகை என்று ஆடுகளும் எருதுகளும் மட்டும்தான் குர்பானி கொடுக்கப்படுவது வழக்கம். இந்த முறையும் ஆடுகளையும் எருதுகளையும் பலி கொடுக்கலாம். அதை தாண்டி பசுவையோ பசுவினுடைய கன்றையோ அல்லது ஒட்டகங்களையோ குர்பானி கொடுத்தால் அது சட்டவிரோதமாக கருதப்பட்டு கிரிமினல் குற்றமாக கருதப்பட்டு கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.